அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 33 இன்ச்சு நேரடி அளவு. ஓகேவா? அந்த 33 இன்ச்சு நேரடி அளவு எந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் வந்தில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நடுமார்பு வந்தில் 34.5, முன்பாகம் அதாவது கப் சைஸ் வந்தில் எது மாதிரி வடிவமைக்கிறோம் அப்படிங்கிறத இதில் விரிவாக வந்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ வந்தில் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். சரியா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது 2ஆம் அடிச்சு போட்டிருக்குது பாருங்கள், 1 மீட்டர் கிளாத்து. ஆனால் பாடி அளவு வந்து 33 இன்ச்சு. சரியா? நடுமார்பு 34.5. வாங்க எப்பொழுதும் மாதிரி தான் இது வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம், கழிச்சு விட்டுறோம். ஒரு கோட்டை போட்டு அது கழிச்சோம். இதில் 1/2 இன்ச்சு தையல். ப்ளவுஸ் உயரம் 14 ப்ளஸ் ஒரு 1/2, 14.5. சரியா? 14.5. ஷோல்டர் 6 இன்ச்சு, தையல் சேர்த்து 6 இன்ச்சு. இப்போது தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு அதுபோக மீதியை நமக்கு சின்ன ஷோல்டர் பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தேவை இருக்குது. இப்போ இதில் பாதியை வைக்காமல் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு தேவை 2.25 தான். சரியா? 2.25. இப்போ இது நெக்குக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ இந்த இடத்துல வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது 2.25 கிடைக்கும். சரியா? இப்போ இது எவ்வளோ இருக்குது? 2 இன்ச்சு 5 கோடு இருக்குது. 2.5 இன்ச்சும் 1 கோடும் இருக்குது. 2.5 இன்ச்சு 1 கோடு இருக்குல்ல, நம்ம இங்கே 2.5 இன்ச்சு 2 கோடு வச்சுக்கிட போகிறோம். இப்போ 2.25 வச்சுக்கிட போகிறோம். 2.25 கூட 1 கோடு கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமாக கேட்டாங்க. ஓகேவா? அதனால் எவ்வளோ வைக்கிறோம்னா 3 இன்ச்சுக்கு 1 கோடு கம்மியாக வைக்கிறோம். அவங்களுக்கு 3 இன்ச்சு அதிகமாகவே கிடைக்கும். சரியா? இப்போது 33 இன்ச்சு 4/8 32, 4/4 1, 8/4 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட போகிறோம். அப்போ 9 இன்ச்சு வச்சுக்கிட போகிறோம். ஓகே, 9 ப்ளஸ் ஒரு 1/2, 9 ப்ளஸ் 1/2. ஓகேவா? இப்போ இந்த லைனில் இணைச்சிட்றோம். இவங்களுக்கு நெக்கு உயரம் 9 இன்ச்சு. அப்போ நம்ம 8 குறைச்சிக்கணும். ஆம்கோல் இறக்கம் 5.25. ஆம்கோல் சுற்றளவு 7.25. இப்போ நாம் இங்கே ஒரு 1.25 வச்சுக்கிறோம். 1.25 வச்சு போட்டு பார்ப்போம் 7.25 கிடைக்குதான்னு. இல்லைன்னா வேறு மாற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சரியா? இப்போ தேவை 7.25. 7.25 இருக்குது பாருங்கள். சரியா போச்சு. இப்போது இது 9, 9ல் பாதி 4.5, இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 4 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இதில் நம்ம ரவுண்ட் போட்டு ஒரு வளைவு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா? இதில் கிராஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு கட் பண்ணி
பேக் பார்ட்டை நாம் கட் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்லீவ். இப்போது ஸ்லீவில் இந்த பக்கம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறத அப்படியே கழிச்சு விட்ருவோம். ஒரு கோடு போட்டுருவோம். அடுத்து 1/2 இன்ச்சு தையலுக்கு கோடு போட்டுருவோம். உங்களுக்கு ஒரு 5.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையல். ஓகேவா? இங்கே ஒரு 3.25 வச்சுக்கோங்க. இப்போது ஆம்கோல் கட் பண்ணதை நம்ம என்ன செய்கிறோம், அதை வச்சு அளந்து ஆம்கோல் அளவு, ஆம்கோல் சுற்றளவு, அதாவது ஸ்லீவ் கேப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு 6 இன்ச்சு கை சுற்றளவு வந்தாலும் 6 இன்ச்சு. இது அவங்கள்ட்ட நேரடியாக அளவு எடுத்தது. எல்லா அளவுமே 6 இன்ச்சு. ஏன்னா அன்சைஸ் 33, 34 கிடையாது, இது வந்து 33. ஓகேவா? இப்போது கவர் தட்டுக்கு நாம் எடுத்துக்கலாம் 7, 7.25, 7.25 பாதி 3 ஒரு கோடு. ஓகேவா? இப்போ அதில் பாதி அதே இப்படி எடுத்து பாதி. இது நீங்கள் இந்த மாதிரி ஆம்கோல் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸ்லீவ் சுருக்கே வராது, கை சுருக்கு வராது, முன் பாகத்துலேயும் சுருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது முக சுருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, ஆரம்பித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இதை கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு 1.5 இன்ச்சு வரைக்கும் இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்படி போட்டுருங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபிட்டாக போய் சேரும். அதாவது நம்ம ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோம்ல பாடித்தட்டில், அதில் போய் கரெக்டாக சிட்டிங் ஆகும். அதுக்காக சொல்கிறது. சரியா? பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செய்யுங்க. நாங்கள் இதே தான் கடைப்பிடிக்கிறோம். இது மாதிரியும் உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க. இதில் அடையாளப்படுத்திக்கிறோம். இங்கேயும் அடையாளப்படுத்திக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்கிறோம், இதவும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை எடுத்து விட்றோம், கவர் தட்டை எடுத்து விட்றோம். ஓகேவா? பாருங்க, ஸ்லீவ் ரெடி. ஓகேவா? அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து இது கிராஸ். ஓகேவா? இங்கே கிராஸ் கட்டிங். இப்போ இது எல்லாமே நாம் பேக் பார்ட்டை வச்சு இதை வரைஞ்சிருவோம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வரைஞ்சிருவோம். சரியா? வரைஞ்சிட்டு நடுமார்பு இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு 12 இன்ச்சு. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும்பு சேர்த்து பண்ணி 2.5 வச்சுக்கிறோம். சரி, அப்போ 2 வச்சுட்டு இதில் அடையாளப்படுத்திடுவோம். இப்போ இதை எடுத்துடலாம். இது அடையாளம் போடாமல் விட்டுட்டோம், அதனால் 5.25 வச்சோம். அதே 5.25 வச்சோம். கழுத்து வந்தாலும் அவங்களுக்கு 6 இன்ச்சு, நம்ம ஒரு 6, 5.25 வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் கிராஸ் பண்ணிடுவோம். 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு. இங்கேயும் ரவுண்ட் போட்டுருவோம், இங்கேயும் ரவுண்ட் போட்டுருவோம். இப்போ இதை இணைச்சி விட்டுருவோம்.
இப்போ இது 12 12 ப்ளஸ் அரை 12.5. இப்போ நாம் இதில் ஒரு 1.25 வச்சுக்கிறோம், இங்கேயும் ஒரு 1.25 வச்சுக்கிறோம். அதாவது பட்டி கிராஸ் பட்டிக்காண்டி இதில் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கிராஸ் பண்ணி மிட் பாயிண்டுடைய இறக்கம் 8.25. இப்போ இது நேராக வச்சு நாம் 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வச்சுக்கிறோம். வச்சு இதில் நேராக ஒரு கோடு போட்டுரும். 4 இன்ச்சுக்கு கோடு வச்சு வச்சுருக்கோம். இதனுடைய உயரம் 3 இன்ச்சு. இப்போது இந்த ஒரு அரை இன்ச்சு நம்ம தையலுக்குள்ளே அரைஞ்சை இதில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து இது 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். இது என்ன செய்கிறோம், 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். 3 இன்ச்சு வச்சாச்சு. 3 இன்ச்சு வச்சுட்டு இதனுடைய இது எவ்வளோ வரணும்னா நமக்கு 1.5 இன்ச்சு வரணும். மொத்தம் 3 இன்ச்சு வரணும். 1.5 3 இன்ச்சுக்கு இங்கே 1.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. ஓகேவா? 1.5 இன்ச்சு வச்சுட்டு இப்போ இது என்ன செய்யறோம்னா, இப்போது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் தள்ளி. ஓகேவா? 1/4 இன்ச்சு. ஓகேவா? இப்போது இதிலேருந்து 1/4 இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம். இது தையல், இதுக்கு தையல், இருந்தாலும் தையல். ஓகேவா? இங்கே இப்போ 1.25 வச்சோமா, 1.25 வச்சோம். இங்கே 1.5 வச்சோமா, 1.5. என்ன செய்யறோம்னா இதை இணைச்சிடும். இடுப்பு வந்து இடுப்பு 28. அப்போ நாம இங்கேருந்து வச்சுக்கிட்டோம் ஒரு 3. இது ஏன் இங்கே இந்த கோடுக்கு இந்த கோடுக்கு தள்ளி வருது அப்படின்னா, இவங்களுக்கு மார்பந்தில் ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஏன்னா நார்மல் பாடியோட அப்நார்மல் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம கூட்ட வேண்டியிருக்கு. இதை கூட்டும் போது இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து விளைகிறோம். அதுதான் சரியா. இப்போ இங்கே 1.5 வச்சிடும். அவங்களுக்கு தேவை இங்கே வந்து அவங்களுக்கு தேவை 8 இன்ச்சு தான் தேவை. ஏன்னா 8.25 தேவையில்லை. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்து வந்தில் நம்ம விரிவடையும் போது இதில் 1/4 இன்ச்சு அப்போ கம்மி பண்ணிட்டோம். சரியா? கழுத்து வந்தில் கொஞ்சம் விரிவடைஞ்சு வரும்போது அதில் எக்ஸ்டன் ஆகும். எக்ஸ்டன் ஆகும்போது அவங்களுக்கு இதை நம்ம குறைக்கலைன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்தில் ஊக்கு மாட்டுற இடத்துல லூஸாக வந்துடும். இப்போ இதுனா லூஸ் வராது, இங்கே குறைச்சிட்டோம்னா லூஸ் வராது. ஓகேவா? அதனால் நம்ம என்ன செய்கிறோம், 8.5 வச்சுக்கிட்டோம். 8 + அரை, இது 1/4 இன்ச்சு தையலுக்கு 8.25. 8.25 வைக்கணும், ஆனால் நம்ம 8.25 வைக்கலை, 8 இன்ச்சு தான் வைக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சை கம்மி பண்ணிட்டோம். இது ஒரு காரணம், அதாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு அப்நார்மல். அதாவது நார்மல் பாடினா 1 இன்ச்சு கூட இருக்கும், 33 + 1 இருக்கும். இவங்களுக்கு அப்படி கிடையாது, 1.5 இன்ச்சு இருக்கிறதுனால இது கொஞ்சம் விரிவடையுது. இது விரிவடையும் போது இங்கே தள்ளிடும், இங்கேயும் தள்ளிடும். இதை விட இன்னும் பெருசாக வரும்போது என்ன செய்யணும்னா இன்னும் தள்ளும், இங்கேயும் விரிவடையும். அப்போ தான் இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருமே முழுசாக வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பார்த்துட்டு தள்ளி விட்டுறீங்க. சரியா? முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன் எதுக்குங்கிறது புரியணும்னா முழு வீடியோ பாருங்கள். இதே மாதிரி கிராஸ் பண்ணியவும் இந்த லைனை போடுங்க. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் ஸ்டார்ட் இருக்கு பாருங்க, இது வந்து கிராஸ்லாகவே போட்டுருங்க. இப்படி கிராஸாகவே போட்டுருங்க. போட்டால் தான் பிடிச்சி அடிக்கும்போது இது நேராக உட்காரும். இது இப்படி வந்துடும். இப்படி வரும்போது இது நேராக வந்துடும். ஓகேவா? அதை மனசில் வச்சுக்கோங்க.
அடையாளத்துக்கு போட்டு விட்றேன். அது இருந்தால் தைக்கும்போது அவங்க பார்த்து போட்டுக்கிடுவாங்க. ஓகேவா? தைக்கிறவங்க பார்த்துக்குறவாங்க. இப்போ பாருங்கள், இது இங்கே இது 1.25 வச்சோம். ஓகேவா? இப்போ இதை திரும்பவும் ஒரு செக் பண்ணிடுறேன். 12 அடிமார்பு அளவு, முன்மார்பு அடிமார்பு 12 + 1/2 12. இப்போ நாம் கட் பண்ணிடலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது என்ன செய்றீங்கன்னா, இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இது ரெண்டும் சமமாகிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் இப்படி சமமாக வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு நேரம் அதை மடிச்சுக்கோங்க. அந்த கோட்டுக்கு நேரம் மடித்து இது ஒரு ரவுண்டு ஷேப்பு. 2 பக்கமும் ஒரே மாதிரியாக வரும். ஒரே மாதிரியாக வரணும். வர்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம். பாருங்கள், இது ஒரு கோடு கீழே இறக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிட்டுருங்க. பாருங்கள், இந்த இடத்துல அடையாளம் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே 2 பக்கமும் சமமாக இருக்கும் அடையாளம். சரியா? இப்போ இங்கே அடையாளம் பண்ணிடுறோம். இப்போ சைடு டாட்டு அடையாளம் பண்ணிடுறோம். ஓகேவா? இதை கரைச்சி விட்ருவோம். இந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா? இதை கரைச்சி விட்ருவோம். இப்போ பாருங்கள், எப்படி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இதே இதை பேக் சைடும் நாம் அதில் ஒரு சின்ன அடையாளம் போட்டுட்டோம்னா அவங்க தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நீடில் வச்சு அப்படி ஒரு அடையாளம் போட்டுட்டோம். இந்த பக்கம் பார்க்கும்போது பாருங்கள், ஒன்று பூவில் இருக்கும். சரியா? அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, பட்டி கட் பண்ண போகிறோம். 3.5 5 இன்ச்சு வேணும். 3 1 5. ஓகேவா? நமக்கு தேவை 5 இன்ச்சு தேவை. இப்போ 5 இங்கேருந்து 4 வச்சுக்கிறோம். அந்த கோட்டில் இருந்து 4, ஏன்னா இங்கே அரைஞ்சு நம்ம இது பண்ணிட்டோம்ல, அதனால் 4 வச்சுக்கிறோம். சரியா? 4 தேவை 5 இன்ச்சு 4 வச்சு கழிச்சு விட்டுட்டு இங்கே ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கிறோம். 10 இன்ச்சு வரும். இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். 3 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டு இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, இதை அப்படியே கிராஸாக போட்டு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணும்போது பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கட் பண்ணிடுவோமா?
இதில் அடையாளப்படுத்திடுவோம். இது மெயின் டாட்டுக்கு நேராக வர்றதுனால இதை அடையாளப்படுத்துவோம். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம்னா, தையலுக்கு கீழே அடியில் துணி கொடுத்து தைப்பாங்க, இதையும் அடையாளப்படுத்துகிறோம். தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் அடையாளப்படுத்தியாச்சு. இப்போது நமக்கு கிராஸ் பட்டியும் ரெடி. ஓகேவா? கிராஸ் பட்டி ரெடி. இப்போது நாம் ஒரு 33 இன்ச்சு மேல் மார்பு சுற்றளவு, நடுமார்பு 34.5, இதை வச்சு ஒரு ஒரு ப்ளவுஸ் இப்போ இதில் கட்டிங் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள். முழு வீடியோவும் பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?